அனைவருக்கும் அகமகிழ் வணக்கங்கள். இங்கே நினைவேந்தல் நாளிலே இங்கே பங்கு பெறுவதிலே என்னுடைய பார்வையையும் இங்கே உங்கள் முன் வைப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மகனினுடைய பார்வை, அப்பா குறித்த பார்வை அப்படிங்கிறது எப்பயுமே மகன்களுக்கு அப்பா ஒரு வில்லனாகத்தான் தெரிவார். எல்லா சாதாரண மனிதர்களுடைய வாழ்நாளில் எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பா வில்லனாக தான் தெரிவார். அவர் வந்துட்டாரு அப்படின்னா அந்த வீடே எப்பயுமே ரொம்ப அது ஒரு டெரரிஸ்ட் நுழைஞ்ச மாதிரியான இடம் மாதிரி எல்லாம் அவங்கவுங்க இடத்துல போய் பூந்துப்பாங்க. அப்படியான ஒரு வீடாகத்தான் இருக்கும் எல்லார் வீடும். ஆனால் ஐயா சண்முகனார் அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு அன்பை, கோபத்தால் அன்பை வெளிப்படுத்துபவர் அப்படிங்கிறத தமிழன் ஐயா முதல்ல தன்னுடைய தந்தையை குறித்து அறிமுகப்படுத்தும் போது எனக்கு சொன்ன விஷயம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அப்பா கோபம் இருக்கு பாருமா, அப்படி கோபப்படுவார், ஆனால் அவ்வளோ அன்பா பேசுவார் எல்லார்கிட்டையும் அப்படின்னு. அந்த நான் முதல்ல ஐயா வீட்டில் போய் இங்கே கலந்துரையாடல் அறிமுகமானதுக்கு அப்புறம் நான் கடலூரில் வசிச்சுட்டு இருந்தபோது ஐயா கடலூர் வந்தபோது எல்லாரையும் குடும்பத்தோடு போய் பார்க்கணுன்னு பேராவலோடு வீட்டுக்கு போயிருந்தபோது அவ்வளவு பேரன்பை சொட்ட வழங்கி, வாமா அங்கே உட்காரு, இங்கே உட்காரு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு எப்போதும் கண்ணம்மாமா மாதிரி அந்த வீட்டில் உணவு பகிர்ந்துக்கிட்டே இருப்பாங்க, உணவு சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. யார் அந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீடு அவ்வளோ பாசிட்டிவான வீடாக இருக்கும். அப்படி அப்பா ரொம்ப இன்னொரு விஷயம் தமிழன் ஐயா தன்னுடைய அப்பாவை குறித்து அறிமுகப்படுத்தும் போது சொன்னது, அப்பாவுக்கு வேளாண்மை ரொம்ப பிடிக்குமா, வீட்டை சுற்றி நிறைய தோட்டம் வச்சுருப்பாங்க, அப்பாவும் அம்மாவும் பிஸியாகவே இருப்பாங்க, அந்த வேலை தான் அவங்களுக்கு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிமுகப்படுத்தின விதம். அதுக்கப்புறம் தான் தெரியும் அப்பா ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறது. எனக்கு இன்னொரு உருக்கமான செய்தி பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னா, ஐயா தன்னுடைய தந்தையை குறித்து எழுதியிருந்த அந்த நினைவேந்தல் கவிதை, முதல் கவிதை முகநூல் பக்கத்தில் எழுதியிருந்த கவிதையை இங்கே கூட பகிர்ந்துருக்காங்க. போய்விட்டீங்களா அப்பா, அது அவ்வளோ பெரிய வேதனை நிறைந்த வார்த்தை, போயிட்டீங்களா அப்படிங்கிற அந்த வார்த்தை. அதில் எனக்கு ரொம்ப மனதை உருக்குன, அடிக்கடி அந்த கவிதையை குறித்து நினைக்கும் போதெல்லாம் யாரோ ஏறி நெஞ்சில் குத்திக்கிட்டே இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்த அந்த வரினா, இதோ இன்னும் கடலூர் நோக்கி தாமதமாய் தான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வரி. ஐயா எப்பயுமே அவங்க ஃபேமிலியோட ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க எல்லாரும் பிஸியாக இருக்கிறாங்க, ஐயா எப்போ பார்த்தாலும் தமிழ் பணி, இந்த ஐஏஎஸ் மாணவர்களுக்கான பணி அப்படின்றத தான் நினச்சி சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம எட்டேருந்து பார்க்குற நமக்குலாம் தெரியும். ஆனால் அதே அளவுக்கு 100% குடும்பத்துக்கான அந்த பங்களிப்பையும் வழங்கக்கூடியவங்க. அடுத்து அந்த ஃபேமிலி மெம்பருக்கு அடுத்தது என்ன பண்ணணும், அவங்க என்ன ஹெல்ப் கேட்டாங்க, அவங்க அடுத்தது என்ன ஹெல்ப் கேட்பாங்க அப்படிங்கிறத கூட ஐயா கெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அம்மாவும் கண்ணம்மாவும் ஐயாவும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது குறித்தெல்லாம். அப்படி இருக்கிறவங்களுக்கே தன்னுடைய தந்தையாரை விட்டு இருக்கிறோம், அவங்க உயிர் பிரிகிற நேரத்தில் என்னால் கிட்ட இருக்க முடியல அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஒரு வலியாக இருக்கும். அந்த வார்த்தை எனக்கு அதை வாசித்ததுக்கப்புறம் திரும்ப அது குத்திக்கிட்டே இருந்தது. என்னை திட்டுங்கப்பா, என்னை தூக்கி சுமப்பீங்க. ஐயா அடிக்கடி சொன்ன விஷயம், எங்கள் அப்பா என்னை தூக்கிட்டு போவாருமா, நான் அப்பா இல்லைன்னா என்னை தூக்கிட்டு போகலன்னா எனக்கு இன்னைக்கு கல்வியே இருந்திருக்காது, அவ்வளோ பேர் என்னை கிண்டல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஐயா பொதுவெளியில் சொல்லியிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல, பட் நிறைய நாங்கள் பேசியிருக்கோம் இது குறித்தெல்லாம். என்னை அப்பா என்னை தூக்கிட்டு போன போதெல்லாம் நான் இன்னைக்கும் அதை தான் நினச்சி பார்ப்பேன். எனக்கு இந்த அளவுக்கு இப்படியெல்லாம் நான் இருக்கணுங்கிற எனக்கு அந்த ஆசை வந்திருக்குமா என்னன்னு தெரியல. அவ்வளோ பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. சைக்கிள் ஓட்ட திட்டி என்னை சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தாரு அப்பா. எனக்கு ஒவ்வொரு நேரமும் ஐயா வண்டி ஐயா எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சைட் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க. அது எல்லாருக்குமே பார்க்குறவங்களுக்கு ஒரு பதட்டமாக தான் இருக்கும் அந்த நேரத்தை பார்க்கும்போது. அப்பா அதையெல்லாம் அந்த நேரத்தை பார்க்கும்போது ஐயா அவங்க அப்பா சைக்கிள் குரங்கு பெடல் போட சொல்லி கொடுத்த அந்த நாட்களில் தான் எனக்கு நினைவுக்கு வரும். அந்த கதை பேசுனது தான் எங்களுக்கு நினைவுக்கு வரும். அப்படி ரொம்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு மகனை எல்லாரும் அங்கே 4 பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய வைரமாக, முத்தாக, மிகப்பெரிய தமிழுக்கு தந்த சொத்தாக தமிழன் ஐயாவை மிகப்பெரிய தன்னம்பிக்கையோடு வளர்த்திருக்கிறாரு. ஒரு ஆசிரியராக இருந்து மிகப்பெரிய பணியை செய்திருக்கிறாரு. தன்னுடைய குடும்பத்தையும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில்
சமுதாய பணிக்காக ஈடுபடுத்தி இருக்கிறாரு அப்படின்னா ஐயா அவர்களை கண்டிப்பாக நம்ம அவருடைய நினைவை திரும்ப திரும்ப போற்றி நம்ம பேசிட்டே இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன்.